வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு நீலகிரி டிஹெச்எஸ்லேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டத்தில இருக்கிற மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில ஒரு 15 போஸ்ட் பக்கம் குடுத்துருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்ன்னு டீட்டெயிலா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு ஆயுஷ் மருத்துவ அலுவலர். இதில 3 வேக்கன்சி இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பிஎஸ்எம்எஸ் அல்லது பிஹெச்எம்எஸ் படிச்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 34,000 குடுக்குறாங்க. அடுத்தது மருந்து வழங்குபவர். இதில 11 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க டி.ஃபார்ம் அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து டெய்லி சேலரி குடுக்குறாங்க 750. அடுத்தது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இதில 13 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8த் பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 300 பெர் டே குடுக்குறாங்க. அடுத்தது தரவு உள்ளீட்டாளர். இதில 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கண்டிப்பா இருந்திருக்கணும். 1 இயர் வந்து நீங்க டிப்ளோமா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல முடிச்சிருக்கணும். அது கூட நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 13,500 குடுக்குறாங்க. அடுத்தது ஆப்டோமெட்ரிஸ்ட். இதில 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி ஆப்டோமெட்ரில முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி வந்து 14,000 குடுக்குறாங்க. அடுத்தது டென்டல் டெக்னீஷியன். இதில 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 12,600 குடுக்குறாங்க. அடுத்தது வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர். இதில 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட், சோசியல் சயன்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மென்ட், சப்ளை செயின் மேனேஜ்மென்ட், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் இதில ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 23,000 குடுக்குறாங்க. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட். இதில 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க பிஎஸ்சி அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 23,000. அடுத்தது செக்யூரிட்டி கார்ட். இதில 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8த் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும். ஸ்டார்ட்டிங் சேலரி 6,500 குடுக்குறாங்க. அடுத்தது மல்டிபர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதில 3 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு 8த் பாஸ் பண்ணியிருக்கணும். 8த் ஃபெயில் ஆயிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்ட்டிங் சேலரி 6,000 குடுக்குறாங்க. அடுத்தது ஓடி அசிஸ்டன்ட். இதில 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 3 மந்த் வந்து ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 11,200 குடுக்குறாங்க. அடுத்தது ஆடியோமெட்ரிஷியன். இதில 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 17,250 குடுக்குறாங்க. அடுத்தது ஸ்பீச் தெரபிஸ்ட். இதில 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜில ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்லயும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 23,000. அடுத்தது மல்டிபர்ப்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இதுக்கு நீங்க 8த் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபெயில் ஆயிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 7,500 குடுக்குறாங்க. இது வந்து டெம்பரரி போஸ்ட் தான். எந்த டைம்லயுமே உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷன நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டைரக்ட்டா அத டவுன்லோட் பண்ணி அதில கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க ஸ்பீட் போஸ்ட் பண்ணிருங்க. எந்த அட்ரஸ்க்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீசர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643-001 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 14/8/2024 குடுத்துருக்காங்க. ஸோ விருப்பப்பட்டா அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. உங்களோட தபால் வந்து 14ஆம் தேதிக்கு முன்னாடியே போற மாதிரி பார்த்துக்கங்க. கடைசி டைம்ல அப்ளை பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.